ஆனால் எந்த அளவுக்கு பின்னோக்கி பார்க்க முடியும் என்பது நம்மளால் முடியல. ஏன்னா உங்க தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனா அந்த தாத்தா இல்லாம நாம வந்திருக்க முடியாது, அதுவும் தெரியும். ஆக என்ன வச்சுன்னா, என்னுடைய உயிரிலே என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா கலந்திருக்கிறார். இந்த உண்மையை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ தனியா வானத்துல இருந்து குதிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா மேல நான் இல்லை, அவங்க அப்பா மேல அவங்க இல்லை. ஆக ஒரு மூலக்கருவின் தொடர்பாக, தொடர் கதையாக, வாழையடி வாழையாக வந்திருக்கிறோம் நாம். ஆக நம்ம கிட்ட நம்ம முன்னோர்கள் இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வாழுறீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இன்பம் இருக்கு, துன்பமும் இருக்கு. ஆக இந்த கேள்விதான் மனிதனுக்கு மட்டும் ஏற்படுகிறது. துன்பம் ஏன்? மனிதன் கேட்கிறான். அந்த மரம் கேட்கிறதா? அந்த குயில் கேட்கிறதா? அந்த மிருகம் கேட்கிறதா? மனிதன் மட்டும் கேட்கிறான் என்றால், மனிதனிடம் அந்த ஆறாவது அறிவு இருக்கிறது. ஆறாவது அறிவு என்றால் அது ஒரு ஆராயும் அறிவு. அது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனிதன் கஷ்டப்படுகிறான். அவனிடம் ஆராயும் அறிவு இல்லை என்றால் அவனும் இந்த மரங்களை போல், செடிகளை போல், கொடிகளை போல், மிருகங்களை போல் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். ஆக மனிதன் கேட்கிறான் கேள்வி, நான் ஏன் துன்பம் அடைகிறேன்? எனக்கு ஏன் துன்பம்? ஆம், கரெக்ட். அந்த கேள்வி சரியான கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க அறிவுல தான் கண்டுபிடிக்கணும். அதற்குரிய பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது, கருமைய தூய்மை. வினை பயனே தேகம் கண்டாய் என்றார் மகரிஷி. என்ன அர்த்தம்னா, உன் கருமண்டா, நீ வந்து பிறந்த. இந்த பைபிள்ல சொல்லுவாங்க, பாவப்பட்ட ஜென்மங்களே, உங்கள் பாவங்களால் நீங்கள் பிறந்தீர்கள் என்பார். இதை நாம் பாவம் என்று சொல்லவில்லை, ஒரு வினை என்று சொல்லுது, ஒரு செயல் என்று சொல்லுது. அந்த செயல் எப்படி இருக்கிறது நம்மிடம் என்றால், அது நம்முடைய கருவிலே பதிந்திருக்கிறது. என் முப்பாட்டன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரும் இந்த பதிவுகள் என்னிடம் இருக்கின்றன. இந்த பதிவுகளின் மொத்த தொகுப்பு தான் நான். என்னுடைய எண்ணங்கள் எப்படி வருகிறது என்றால் அந்த பதிவிலிருந்து வருகிறது. எனது எண்ணங்களை எது மாற்றுகிறது என்றால் அந்த பதிவிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டு தொகுப்பு, அந்த கூட்டு அறிவு மாற்றுகிறது. இப்போ இங்க ஒரு 20 பேர் இருக்கிறீங்க, 20 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறீங்க. ஏன் அது மாதிரி சிந்திக்கணும்? ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திச்சா என்ன? நம்மளாம் மனுஷன் தானே, வேற வேறாக சிந்திக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பதிவுகள் வேறு வேறாக இருக்கிறது. அந்த பதிவுகளுக்கு ஏற்ப நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம், செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் தான் இன்பம் என்றும் துன்பம் என்றும் கணிக்கிறோம். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க,
இறைவன் என்பது ஒன்றானால் எனக்கு சேர்ல இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, பாட்டில் சேர்ல இருக்கு. ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுங்க. எனக்கு ஏன் துன்பம் வருகிறது, அவருக்கு ஏன் இன்பம் வருகிறது? நம்ம கம்பேர் பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி கம்பேர் பண்ணும்போது அப்புறம் கொடுக்கலாம். ஆராய்ச்சி பண்றோம். ஏன் எனக்கு இன்பம் வேணும்? நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு துன்பமும் பண்ணல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, எனக்கு மட்டும் ஏன் கெடுதல்? கரெக்டு தான் கேள்வி. அங்கே பாருங்க, அவன் செய்யாத பாவம் இல்லை, செய்யாத குத்தம் இல்லை, எவ்வளோ நல்லா இருக்கான். இது ஏன்